அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துல்கர் சல்மான் இவருடைய நடிப்பில் இன்னைக்கு வெளியான காந்தா அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். படத்தினுடைய கதை 1950 வாக்கில் தமிழ் பட இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய ஒரு கதை இது. அப்போ டிகே மகாதேவன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் ஒருத்தர் இருக்கார், கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு. அவருக்கு நிறைய ஃபேன் இருக்காங்க, அவருக்கு ஃபேன்ஸ் நிறைய. அதே நேரத்தில் ஐயான்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் இப்போ அவருக்கு நிறைய படங்கள் எதுவும் இல்லை. இப்போ அவர் அவருடைய புகழெல்லாம் மங்கி போயிடுச்சு. ஆனாலும் இந்த ஐயான்ற டைரக்டர் தான் இந்த டிகே மகாதேவனை ஆரம்பத்தில் தமிழ் பட இண்டஸ்ட்ரிக்கு கூட்டின்னு இவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமாக ஆக்கினவர். ஆனால் இவங்களுக்குள்ளே ஏற்படுற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேரும் ஜென்ம விரோதியாக மாறிடுறாங்க. இப்போ இந்த ஐயா அப்படின்ற அந்த டைரக்டர்கிட்ட ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதையை படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ ஓனர்கிட்ட சொல்கிறாரு. அந்த ஸ்டுடியோ ஓனரும் ஓகேன்னுறாரு. ஏன்னா அவருக்கும் அவருடைய ஸ்டுடியோ இப்போ கடத்தில் முழுகிட்டு இருக்கு. எப்படியாவது ஒரு படம் எடுத்து அதில் எதனா வசூல் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் பார்த்துன்னு இருக்காரு. இப்போது இந்த டைரக்டருடைய கதையை இந்த ஸ்டுடியோ படமாக எடுக்கணும்னா ஒரு நல்ல கதாநாயகம் வேணும். இப்போ இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த மகாதேவனை படத்துக்கு ஹீரோவாக போடுறாங்க. இந்த டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு வழியாக ஹீரோவை சம்மதிக்க வச்சு இந்த படத்தில் ஹீரோவாக புக் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் வேணும். அந்த நேரத்துக்கு இந்த ஐயா அந்த டைரக்டர் கண்டுபிடிக்கிற ஒரு புதுமுகமாக ஒரு பொண்ணு ஹீரோயினாக இந்த படத்தில் அறிமுகமாகறாங்க. இப்போ இந்த டைரக்டருக்கும் இந்த ஹீரோவுக்கும் நடுவில் இந்த புதுமுகமாக அறிமுகமாகிற இந்த பொண்ணு நடுவில் மாட்டிக்கிட்டு இந்த டைரக்டரையும் இந்த நடிகையும் எப்படியாவது ஒன்றா சேர்ந்து இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் படுற கஷ்டங்கள் இந்த கதையில் ஏகப்பட்ட இடத்துல நம்மளை மிரள வச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த டைரக்டருக்கும் இந்த ஹீரோவுக்கும் நடுவில் இந்த புதுமுக ஹீரோயினாக மாட்டிக்கிற இந்த பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு பொம்மலாட்டம் தான் இந்த படத்தினுடைய கதையை. இந்த படம் புதுசாக இந்த இண்டஸ்ட்ரியில் அறிமுகமான செல்வமணி செல்வராஜ் அப்படின்றவர் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. புதுசாக அறிமுகமாகும்போது இந்த மாதிரி கதையோடு அவர் வந்திருக்கிறதுக்காக அவரை நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த கதைக்கு அவர் முக்கியமாக இந்த படத்தில் செலக்ட் பண்ண ஒரு 4 நடிகர் நம்ம சொல்லியே ஆகணும். ஒன்று பாக்கியஸ்ரீ போஸ், அவங்க தான் அந்த புதுமுக நடிகை அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அடுத்தது சமுத்திரக்கனி, அடுத்தது ராணா, அதுக்கப்புறம் படத்தினுடைய ஹீரோ. பாக்கியஸ்ரீ போஸ்னுடைய நடிப்பை சொல்லியே ஆகணும். இந்த படத்துக்கு அவங்களுடைய முகவெட்டு அந்த பழங்கால நடிகையை இந்த படத்தில் எப்படி காட்டுறாங்களோ அந்த பழங்கால நடிகைக்கு உண்டான அனைத்து முகவெட்டும் அவங்கள நடிப்புலையும் அந்த க்ளோஸ்அப் ஷாட்லேயும் அவங்க ரொம்ப பிரமாதமாக அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்களுடைய ஆக்டிங்கு, அவங்களுடைய முகம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போதும் சரி, கலரில் பார்க்கும்போதும் சரி, நமக்கு ஒரு பழைய நடிகையை பார்க்குற மாதிரியே இருக்குது அவங்களுடைய முகவெட்டெல்லாம். அதுக்கு அடுத்தது சமுத்திரக்கனியோட நடிப்பு பெருசாக பாராட்டுற மாதிரி இல்லைனாலும் அவர் எப்பவுமே வழக்கம் போல் பண்ணியிருக்க மாதிரி அந்த ஐயா அப்படின்ற அந்த டைரக்டர் ரோலை அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது ராணா இன்டர்வலுக்கு மேலே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வராரு. அந்த காலத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணின்னு இருப்பாங்களா, இப்படி தான் நடந்துக்குவாங்களான்னு நம்மளை ஒரு சந்தேகப்படுற மாதிரி இருக்குது அவருடைய கேரக்டரு. இருந்தாலும் ராணா ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி கலாச்சலாக அந்த கேரக்டரை ரசிக்கிற மாதிரியே பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த படத்தினுடைய ஹீரோ துல்கர் சல்மான். அவர் தான் இந்த டிகே மகாதேவன் அப்படின்ற அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற நடிகனுடைய கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மிக பிரமாதமான கேரக்டர் ஆக்டிங்கை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் அவர் ஃபேன்ஸ்லாம் அந்த காலத்தில் அவரை நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு தான் கொண்டாடுறாங்க.
அந்த நடிப்பு சக்கரவர்த்தின்னு அந்த காலத்தில் அவர் வந்து ரசிகர்கள் எப்படி கொண்டாடினாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு நடிப்பு சக்கரவர்த்தியாகவே அவர் மிக பிரமாதமாக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் சீனில் காதலியை நினச்சி அழகிற சீனு, அதுக்கப்புறம் அந்த ஒரு முக்கியமான கட்டத்தில் இவருக்கும் டைரக்டருக்கும் ஏற்படுற அந்த மோதலில் காட்டுற அந்த சீன், இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க்கு, பேக்ரவுண்டு ஸ்கோரு, ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க. அதுவும் படத்தில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு வந்து இந்த பழங்கால ஆல்பர்ட் ஹிச்காக் படம் பார்க்குற மாதிரியே நமக்கு இன்டர்வலுக்கு மேலே தோணுது. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவை நம்ம சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட் ஹாப்லேயும் சரி, செகண்ட் ஹாப்லேயும் சரி, ஒரு சில சீனில் வந்து நம்ம கண்ணை விட்டே அந்த ஒரு சீனுங்க போக மாட்டோம். அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக எடுத்து போயிருக்கிறாங்க. இது இந்த படத்தினுடைய பலம். இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தினுடைய நீளத்தை சொல்லணும். ஏறக்குறைய 3 மணி நேரம் ஓடுது. அந்த 3 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தில் நடுவில் நிறைய லேகிங் இருக்குது. அதை இவங்களால் தவிர்க்கவே முடியாது. அதே மாதிரி படத்தினுடைய ஆரம்பத்தில் ஏறக்குறைய ஒரு 15 நிமிஷம் வந்து படம் வந்து ஸ்லோ தான். இது எப்போ வந்து ஒரு கரெக்டான ஒரு டர்னில் வந்து மாட்டினதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் கதையிலேயே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் படத்தினுடைய ஸ்டார்டிங்கு. அதுக்கடுத்தது படத்தினுடைய நீளம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த பழங்கால ஸ்டைலில், பழங்கால பேரில் வர இந்த மாரி படத்தை போய் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம படம் பார்க்குறதுக்கு போவோம். ஆனால் நம்மளுடைய எண்ணத்தை வந்து தவிடு பொடி ஆக்கிடுது இந்த படத்தினுடைய கதை அமைப்பும் ஸ்க்ரீன் பிளேவும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த டியூட் மாதிரி படத்தை பார்த்து அதில் வந்து பழக்கமாயிட்டாங்க. அந்த இன்றைய கால நவீன இளைஞர்கள் வந்து இந்த படத்தை எப்படி ரசிப்பாங்க அப்படின்னுட்டு நமக்கு தெரியல. ஆனால் இந்த பழங்கால படங்களை பொறுமையாக உட்காந்து ரொம்ப பொறுமையாக படத்தை பார்த்து ரசிக்கிற ரசிகர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.